எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கல்ஃபில் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானே? தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்தியா ஃபுல்லாக எல்லா நியூஸ் சேனல்லையும் இதுதான் வந்து ட்ரெண்டிங்கான டாபிக். கிட்டத்தட்ட ஒரு வாரம் முடிஞ்சு. போன சனிக்கிழமை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து அடுத்த சனிக்கிழமை வந்துருச்சு. இந்த ஒரு வாரம் நான் நிறைய பேர் பல பேர் பல கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. எல்லாருடைய வீடியோஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் பட்ட பாடு இருக்கே என்னென்னா, கையில் 8 மாதம் குழந்த, அப்புறம் பையன், இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு கல்ஃபில் வந்துட்டு பெரும்பாலும் எப்படி தெரியுமா இருக்கும் வீடுங்க. அதுவும் நம்மள மாதிரி ஆளுங்க இருக்கக்கூடிய வீடுங்கள்லாம் சும்மா எல்லாம் கான்க்ரீட் வீடுங்கள்லாம் கிடையாது. இது இருக்குல்ல, இந்த பின்னாடி இருக்குல்ல, அது வந்து ஷீட்டு பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக ஷீட்டை போட்டு வைப்பாங்க. ரூஃப் இருக்குல்ல, அதுவும் ஷீட்டு தான். நம்ம ஊரில் இந்த அலுமினியம் அது என்னது, அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் மாதிரி போடுவாங்கல்ல. இப்போ நமக்கு ஆஸ்பெஸ்டாஸ் கிடையாது, ஆனால் அந்த ஒரு ஷீட் இருக்கும் தெரியுமா, ப்ளூ கலர் ஷீட்டுங்க, அந்த மாதிரி தான் போட்டு ரூஃப் இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என்னோடய வீடு பார்த்திங்கன்னா ஹால் மட்டும் காங்க்ரீட்டு. நான் வீடு பார்க்க வரும்போது கொஞ்சம் நான் மண்டை வேலை செய்யலை. அப்போல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண நினச்சிட்டேன், சரி ஓகே, வீடு நம்ம பார்க்க வந்திருக்கோம், நல்லா தான் இருக்குது வீடு, காங்க்ரீட்டு ரூஃப் வரும்னு நினச்சி நான் வீடை எடுத்துட்டேன். அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மைண்டில் தோணுச்சு, அடடடா நம்ம தெரியாமல் எடுத்துட்டோமே அப்படின்ட்டு. சரி ஓகே, எனிவே யாருக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்ன்ட்டு லைஃப்பை ஓட்டுவோம். ஏன்னா ஹீட்டு கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஹீட்டு கோல்டு தானே, நம்ம சமாளிச்சிக்கலாம், ஹாலில் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை எடுத்தாச்சு. இப்போது ஒரு நாள் கூட இந்த வீட்டில் இருக்க முடியல. ரீசன் என்னென்னா, பெட்ரூமு கிச்சனு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷீட்டு இருந்தால் நம்மளால் அங்கே இருக்க முடியுமா? ஃபஸ்ட்டு டைம் ஒரு குழந்த பிறந்து ஒரு மாதத்தில் என்னாச்சு அப்படின்னா, பாம்பு போட்டானுங்க. வீடே அதிர்ந்துருச்சு, தலைக்கு மேலே வெடிக்குது, வீடே அதிருது. அடடா என்னடா இது அப்படின்னாலாம் எனக்குலாம் தூக்கி வாரி போட்டுச்சுன்னு வச்சிங்களேன், இருக்க முடியல. அதுக்கப்புறம் சூழ்நிலைகள்லாம் வந்து சாதாரணமாக மாறிடுச்சு. நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு, யாருக்கு தெரியும், நம்ம இங்கேயே இருப்போம், கண்டினியூ பண்ணுவோம், இப்போ தானே வந்திருக்கோம். ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. 1 இயர் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் இடையில போனீங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போகணும். என்னத்த பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டதுனால சரி இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி இருந்தாச்சு. இப்போது ஒரு நாள் கூட இந்த வீட்டில் இருக்க முடியல. நம்ம தமிழ் ஆள் எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு இது வந்து வில்லானா ஒரு பெரிய வீடை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ணிப்பாங்க, சின்ன பீஸாக பார்ட்டிஷன் பண்ணி. ஏன்னா நான் கத்தாரில் இருக்கேன். கத்தாரி என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய வீடாக கட்டுவாங்க. அவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்ட்டுக்காக கொடுத்துருவாங்க வெளியில் ஆளுங்கக்கிட்ட. ஸோ அப்படி ஏதாவது ஏஜென்சிஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டை வந்து பார்ட்டிஷன் பண்ணிப்பாங்க. பார்ட்டிஷன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லாதவங்க போகலாம். ஸோ நம்ம வாங்குகிற சேலரிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இடத்துல தான் பெரும்பாலும் குப்பையை ஓட்ட முடியும். ஃபேமிலியோடு இருக்க நல்லா தானே இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே அதுக்கு தானே போயிருக்கேன்னா அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, ஃபேமிலியோடு எப்படியாவது இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு மனநிலையில் அவங்களையும் இருக்கிற எல்லா கஷ்டத்துலேயும் நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம கூடயே உட்கார வச்சு தான் நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு நாள் கூட என்னால் இங்கே இருக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வெடிக்குது, ராத்திரி பகல்னு இல்லை, எல்லா நாளும் வெடிக்குது. ஒரு வாரம் கிட்டத்தட்ட போன சனிக்கிழமையிலேருந்து நேற்று காலையில் வரைக்கும் பக்கத்து வீட்டில் தான் நான் இருந்தேன். ஏன்னா ஒரு நம்பிக்கை, ஒருத்தன் ஜெயிப்பான், எவனாவது ஒருத்தன் தோப்பான், எப்படியும் மிசைல்லாம் தீர்ந்துடும், அதுக்கப்புறம் எவனும் பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு வாரம் பக்கத்து வீட்டில் பெர்மிஷன் கேட்டு, சார் உங்கள் வீட்டில் நான் தங்கிறேன், அவர் நம்ம தமிழர்கள் தான், நம்ம ஊர் தான், கன்னியாகுமரி தான் வரும். அவர்கிட்ட கேட்டேன். பெரிய மனசு உண்மையிலே. அவங்களாம் வந்துட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி சமயத்தில் தான் மனித நேயம், அந்த இறக்க குணம், அது மட்டும் இல்லை பல விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஹியூமனிட்டி அப்படின்றத வந்து இந்த டைமில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ
ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வீட்டில் ஒரு பெட்ரூமை தனியாக நமக்கு ஒதுக்கிட்டார். நீங்கள் இங்கேயே இருங்க, எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டார். நானும் போனேன். ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நானும் அவரும் ஷேர் பண்ணி தான் திங்ஸ் வாங்கிக்கிட்டோம். வெளியில் ஒன்றா ஃபேமிலியாக வெளியில் போய் படப்படன்னு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இருந்தோம். ஒரு வாரம் இருந்தேன். இதுக்கு மேலேயும் அங்கே இருக்க முடியாது இல்லையா. அவர் வேண்டாம்லாம் அவர் சொல்லலை, நீங்கள் எப்போனாலும் வாங்க, எப்போனாலும் இருங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனாலும் நமக்கு வந்து மனசு கேட்குறது இல்லை இல்லையா. குழந்தைக்கு நான் போகிறேன், மொதல் நாள் ஃபீவர். சனிக்கிழமை போன சனிக்கிழமை குண்டை போடுறானுங்க, குழந்தைக்கு ஃபீவரு, பையனுக்கு இருமல். அடுத்தது 2-3 நாளில் அவங்க வீட்லேயும் ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், அதாவது சாப்பாடுக்கு பிரச்சனை கிடையாது, தண்ணி பிரச்சனை கிடையாது, இருக்கிற இடமும் நமக்கு வந்து சேஃபாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு மிசைல் வந்தாலும் இங்கேருந்து 10 மிசைலை போட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு மிசைல் கூட வரது கிடையாது, எங்கேயும் கீழே விழுறது கிடையாது. பட் 1 or 2 வந்து விழத்தான் செய்யும், அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக வார்னிங் வந்துடும், அலாரம் படப்படன்னு அலாரம் வந்துடும். அலாரம் வந்தோடனே நம்ம போய் என்ன பண்ணுவோம், சேஃபான ஒரு இடத்துல போய் உட்காந்துப்போம். அவங்க வீடு வந்து நல்ல சேஃப், அவங்க வீடு வந்து 4 சைட்ஸும் காங்க்ரீட் இருக்குது. ஸோ கிளாஸ் கிடையாது, அதனால நமக்கு வந்து போய் தங்கி இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா சேஃபாக இருந்தது. என் வீடு இப்படி இருக்குது. ஏன் பயப்படுறேன் அப்படின்னா, ஏதாவது அந்த மிசைலை ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த டெப்ரிஸ்ன்றது கீழே விழும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய ராக்கெட் லான்ச்சர்ஸு, கரெக்டாக மிசைல்ஸு. ஸோ அந்த மிசைல் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறமாட்டு அந்த மிசைலோட அந்த பார்ட் வந்து அப்படியே கீழே விழும்போது, இந்த ரூஃப் இருக்கு இல்லையா, இது காங்க்ரீட்டாக இருந்தால் ஓரளவுக்கு தாங்கும். காங்க்ரீட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், வெறும் ஸ்டீல் பார்ஸை போட்டு அதுக்கு மேலே ஷீட்டை வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பில் இந்த மாதிரியான உட்டன், இந்த மாதிரியான சிமெண்ட் போர்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான், ஹீட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இது தாங்காது. நீங்கள் மிட் நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு அடிச்சதுன்னு வச்சிங்களேன், இந்த வீடே அதிரும், கிச்சனு வீடு ஒட்டு மொத்தமாக அதிரும். இப்படி இருக்கும்போது இங்கே நம்ம சேஃபாக இருக்க முடியுமா? முடியாது. சமைக்க முடியுமா? அதான் இப்போ சமையல் செய்யலான்னு வந்தேன் நான், ஏன்னா நோன்பு, சமையல் செய்யலான்னு வந்தேன். பார்த்தா போட்டானுங்க பாம்பை, ஓடியாச்சு. இப்போ எங்களுடைய பங்கர் அப்படின்னு ஒரு இடத்த நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டை நான் காட்டுறேன், சுற்றி காட்டுறேன் பாருங்கள். சரி, நான் சொல்கிறேன் இல்லையா, இதுதான் வந்து மேலே டாப்பு. இந்த டாப்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு காங்க்ரீட் கிடையாது, இது எல்லாமே ஷீட்டு. இந்த 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 இது பாருங்கள், ஷீட் சவுண்டு கேட்குதா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண வால். அந்த வாலுக்கு அந்த பேக் சைடில் நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டினா முடியும்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ண முடியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராக்கை பாருங்களா, கிராக்லாம் தெரியுதா எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிராக்கு. இது வந்து மெயின் ஹவுஸு. இந்த வால் வந்து இந்த ஒரிஜினலாக கட்டும்போது உள்ளது. இந்த போர்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த கிச்சன் போர்ஷனை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் பெட்ரூமையும் பார்த்தீங்கன்னா, பெட்ரூமையும் காட்டுறேன், இதையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஷீட். இந்த ரூமே வந்து எனக்கு ஒரு குட்டோன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரூமே எனக்கு வந்து ஒரு குட்டோன் தான். இந்த ரூம்குள்ளேயே வர முடியாது, இந்த ரூம்குள்ளேயும் வர முடியாது, கிச்சனில் வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்கவும் முடியாது. அலாரம் வந்துதா, பிள்ளை இங்கே தான் ஹாலில் தான் உட்காந்துருப்பாங்க. இந்த ஹாலில் என்ன பிரச்சனைனா, பாருங்கள் எல்லாத்தையுமே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கு, ஒதுக்கி எடுத்து வச்சுருக்கு. இந்த பேக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பேக்கில் 3 பேகு, எதுக்கு, எமர்ஜென்சியாக எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு. இது என்னாச்சு, இது வந்து கிளாஸ், எவ்வளோ பெரிய கிளாஸ் இருக்கா, இது ஃபுல்லாக கிளாஸு கீழே வரைக்கும். அடுத்தது அதே மாதிரி அடுத்த ஸ்க்ரீன் போட்டிருக்கேன்ல, அதுவுமே வந்து பெரிய கிளாஸ். இப்போது நமக்கு அலர்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் கிளாஸ் கிட்டே இருக்காதீங்க, ஏதாவது காங்க்ரீட் இருக்கிற ஏரியாவுக்கு போயிடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அலர்ட் சிஸ்டம். இந்த வீட்டில் நான் எங்கே போய் இருப்பேன்? இப்போது இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த ஏரியா, நான் இந்த வாஷிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாஷிங் மிஷின் இருக்கிற ஏரியா வந்து குட்டோனாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஸ்டோரேஜாக இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த இடம். இப்போது இந்த ஏரியா இருக்குல்ல, இதுதான் நாங்கள் படுக்கிற இடம். ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இது வந்து டாய்லெட். ஓகே, இந்த டாய்லெட் வந்து ஆல்ரெடி உள்ள டாய்லெட்டு. இது வாலு, பேக் சைடும் இது வந்து அந்த காங்க்ரீட் எக்ஸ்டெண்டட் போர்டு, பக்கத்து வீடு. ஆனால் இந்த இடம் இருக்குல்ல, இது ஓப்பனிங்கு. இந்த ஓப்பனிங்க்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர். வைப்ரேஷனில் ஏதாவது உடஞ்சால் செதறி அடித்து நம்ம மூஞ்சிக்கு வரும். அதுக்கு முன்னே இந்த ஸ்க்ரீன் தான் நம்மளை காப்பாற்றணும். இதில் என்ன பிரச்சனைனா, டெப்ரிஸ் தான். எந்த டெப்ரிஸ் எங்கே விழுன்னு தெரியாது.
விழுற டெப்ரிஸு ஊருக்குள்ளே எங்கெல்லாமோ விழுது. எல்லா மிசைலையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து அக்யூரசின்னு பார்த்தீங்கன்னா 99% அக்யூரசியில் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணும்போது அந்த டெப்ரிஸ் விழுறது எங்கே விழும், எப்படி விழும்னு தெரியாது. ஸோ இந்த நைட்டு ஒவ்வொரு நைட்டும் அழாத குறையாக தான் எனக்கு போயிட்டுருக்கு. குழந்த 9 மாத குழந்த நைட் முழிக்கும், தூங்கும். தூக்கிட்டு ஓட முடியுமா? பையன் அவன் வந்து 6 வயசு பையன், அவனையும் எங்கே தூக்கிட்டு ஓட முடியும்? அவனுக்கு பயம். சவுண்டு ஒவ்வொன்றும் கேட்கும்போதும் நமக்கே வந்து மனசுக்குள்ளே பக்குன்னு இருக்கும். என்னடா சவுண்டுன்ட்டு. இதில் ஒரு தீராத குறை என்னென்னா, நம்ம மாடி வீட்டில் மேலே இருக்கிறவனுங்க யார் இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே நான் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஹவுஸ் ஓனர் பாய், இங்கே மேலே ஏற்கனவே பயங்கர சவுண்டை போட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் ஒரு தடவை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொன்னாங்களா, குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எதுவும் நடந்தாலே சவுண்டு வருது, என்னத்தை மேலே எப்படி பண்ணானுங்கன்னு தெரியல அப்படின்ட்டாரு. சரி, அன்னைக்கு கூட அதை கூட என்றைக்கும் சாதாரண நாளில் பொறுத்துக்கலான்னு வச்சிங்களேன். இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் டம்முன்ட்டு சவுண்டு வந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்துட்டு ஒரு நான் என்னால் நம்பவே முடியல. இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து மாட்டுவோமா அப்படின்ட்டு. கத்தார் கவர்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அலர்ட் சிஸ்டமும் சரி, அவங்க வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதும் சரி, அல்டிமேட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு வந்து சாப்பாடு, தண்ணி, எல்லாத்துலேயுமே அவங்களுடைய வசதிகள் இருக்குது. நான் வந்து பட் நம்ம எடுத்த வீடு நமக்கு வந்து செட் இல்லாமல் போச்சு. நிறைய பேர் இந்த மாதிரியான பார்ட்டிஷன்ஸில் தான் தங்கியிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரியான பார்ட்டிஷன்ஸில் இருக்கும்போது இது எதுவுமே சேஃப் கிடையாது. எந்த ரூட்டில் போகும்னு தெரியாது. நான் இருக்கிற இடத்துலேருந்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம். எதுக்கு அந்த யூஎஸ் பேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அமெரிக்கன் எம்பசி பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. எந்த மிசைல் எந்த சைட்லேருந்து வருதுன்னு தெரியாது. அந்த வேவ் வந்து அப்படியே வரும்போது வீடே அதிரும். பையனும் சரி, குழந்தையும் சரி, எல்லாம் அந்த டைமில் வந்துட்டு அந்த ஒரு அலறல் சத்தம்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. அவங்க நம்ம வீடை தாக்குறது கிடையாது, நம்மளை அட்டாக் பண்ண போகிறது கிடையாது. ஆனாலும் அது இங்கே வரும்போது நமக்கு அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், இப்போ தான் சமையல் செஞ்சிட்ருக்கேன். அது வந்து நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் மனசில் பயம் ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியல. இது வந்து ஒரு ஷெல்ஃபு, என்ன சொல்கிறது, மூவபிள், என்ன சொல்கிறது, இது கழட்டி மாட்டிக்கலாம். ஐக்கியாவில் கொடுத்த ஒரு செல்ஃபு. அதை வந்து ஒரு இந்த கண்ணாடி டோர் பின்னாடி வச்சுருக்கேன். எதுக்கு தெரியுமா? ஒருவேளை இந்த கண்ணாடி திரிச்சா இது தடுக்கணும் அப்படின்ட்டு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க, நல்லா டேப் போட்டு விட்டுங்க கண்ணாடி உடையாதுன்ட்டு. அதை அடுத்தது நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாமே மணி தானே, ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணணும். வெளியில் போகணும். முதல்ல இந்த டைமில் வந்துட்டு பைசான்றதை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் வெளியே போகலான்னு பிளான் பண்ணால் அது நானும் பக்கத்தில் அவங்களும் திங்ஸ் வாங்க போகலான்ட்டு வெளியில் கிளம்புனோம். நான் அப்போவே வெளியில் கிளம்பும்போதே ஃபைட்டர் ஜெட்டு ஸ்விங்குன்னு போயிட்டுருக்குது. என்னடா ஃபைட்டர் ஜெட்டு போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தா, அரை மணி நேரத்தில் நியூஸ் வருது, 2 ஃபைட்டர் ஜெட்டு ஈரான்லேருந்து வந்ததை வந்து உடச்சி டவுன் பண்ணியிருக்காங்கன்னா சுட்டு தள்ளியிருக்காங்க. அப்போது யோசித்து பார்த்துங்க, நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கோம், வெளியில் எப்போ காலை வைக்கிறதுனே தெரியல. நம்ம நேரம் பார்த்து நம்ம போகிறதா, இல்லை அவன் நம்ம வெளியே போகிற நேரம் பார்த்து குண்டை போடுறானான்னு தெரியாது. எனிவே, ஈரான் வந்துட்டு எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் கத்தார் வந்துட்டு எது வந்தாலும் அதை தாக்கு பிடிச்சி தாங்கக்கூடிய நிலமையில் இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள கிங் வந்து நல்ல ஒரு டேலண்டடான அண்டு பீப்புள் ஃப்ரெண்ட்லியாகவும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணக்கூடியவராகவும் இருக்கார். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம், மனசை திடப்படுத்திட்டு. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் தெரியும் நான் எந்த அளவுக்கு பயந்துட்டுருக்கேன்ட்டு. இந்த வீடு சரியில்லாததுனால ஒரு போராட்டமாகவே இருக்குது என் மனசு. ஹோப்ஃபுல்லி இதை ஏன் இந்த வீடியோவை போடுறேன்னு எனக்கே தெரியாது. வரலாறு காணாமல் இந்த வீடியோ தொடரட்டும். நன்றி.